ஹாய் விர்ச்சுவல் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆன தேவாரா படம் பார்த்துட்டு வந்தேன். அதோட ரிவ்யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால உங்களுக்கு ரிவ்யூ சொல்லத்தான் வந்திருக்கேன். தேவரா தேவரால யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ணா நடிச்சிருக்காரு. ஆந்திரால சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இருக்கிற ஜூனியர் என்டிஆர் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட டாட்டர் உங்களுக்கு ஜான்வி கபூர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக பிரகாஷ்ராஜ் சாரு, சைஃப் அலிகன் சாரு எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீமந்துடு, கடைசியா இது குண்டூர்கார் எடுத்த டைரக்டர் தான். யாருன்னா கொரட்டலா சிவா தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை. இந்த தேவரா தேவராவை பத்தி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஒரு பழிவாங்கிற கதை தாங்க. இது எப்படின்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம கதாநாயகனான ஜூனியர் என்டிஆர் அண்ணாவும் சைஃப் அலிகானும் ஒன்னா சேர்ந்து கடல்ல போய் சட்டவிரோதமா இருக்கிற ஆயுதத்தையெல்லாம் வந்து தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, குறிப்பிட்ட காலம் தள்ளி போக போக ஒரு மறுபடியும் வந்து கடத்தல் தொழிலுக்காக போறாங்க கடலுக்கு. அப்படி போறப்போ ஒரு அங்க இருக்கிற ஆபீசர் நரேன் சார் மூலமா வந்து யாரு ஜூனியர் என்டிஆருக்கு வந்து சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த நாள் எத்தனை நாட்டுக்கு எத்தனை ப்ராப்ளம், லாஸ்ட் டைம்ல அட்டாக் பண்ணி இறந்தவங்க கூட உங்களோட துப்பாக்கி உங்களோட ஆயுத திருட்டுனாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னையும் உடனே நம்ம ஜூனியர் என்டிஆர் சார் இருந்துட்டு ஓகேன்னு கேட்டுட்டு அதுல இருந்து விலகிறாருங்க. வேணாம், நம்ம வந்து நேர்மையான வழியிலேயே சம்பாதிக்கலான்னு அப்படின்னு அந்த முடிவுக்கு போறாரு. இதை பார்த்த வில்லன் கேங்ல இருக்கிற யாருன்னா சைஃப் அலிகானு, அப்புறம் நம்ம சைன் டாம் சாக்கோ, கலையரசன்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவரு பாத்தீங்கன்னா சைஃப் அலிகான் வந்து பைராங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் அண்ணன் தான் வந்து தேவரா வரா அப்பாவும் மகனவும் நடிச்சிருக்காங்க. இதை பார்த்த அதாவது வில்லன் குரூப் எல்லாம் இதெல்லாம் பொறுக்க முடியாம என்ன பண்ணுதுன்னா, இவன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. யாருங்க? ஜூனியர் என்டிஆர் சாரை வந்து கலையரசனும் சைன் டாம் சாக்கோ, சைஃப் அலிகான் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு தள்ள பிளான் பண்றாங்க. அப்படி போட்டு தள்ள பிளான் பண்றப்போ ஒரு கட்டத்துல வந்து இவர் ஜூனியர் என்டிஆர் சார் போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு தள்ளி உரசி அடிச்சு பிரிச்சு மேஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப் வரத வந்து என்னன்னா, உங்களுக்கு ஜூனியர் என்டிஆர் வந்து என்ன, அதாவது தேவரா வந்து இனிமேல் வந்து கொள்ளையே அடிக்காம இருக்கிற, கடல்ல இறங்கி கொள்ளையை இருக்காம மறைமுகமா இருந்து கடல்ல இவங்கெல்லாம் வராம பாதுகாத்துக்கிறதுக்காக மறைமுகமா இருந்து இந்த நான் ஊரை பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிடுறாருங்க. இதே செங்கடலை வந்து அவர் பாத்துக்கிறேன்னு அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு மறைமுகமா இருந்து இது பண்ண போறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அதாவது அதனால நீ இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆஃப்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க மகன் வந்து பெரிய ஆளா வந்துடுறான். யாரு? தேவரோட மகன் வந்து வரா வந்து வந்துடுறான். அவரு பாத்தீங்கன்னா இவருக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா, உங்களுக்கு அவரு வீரம்னா இவரு கோலத்தனமா ஒரு இதே இல்லாம சாதாரண சப்பையா இருப்பாரு. அவர் மாவீர மாதிரி இருப்பாரு தேவராவை பார்த்தா. இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பையா இருப்பாரு. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் இந்த படத்துல கதையோட ட்விஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த வரா வந்து அந்த ஊர் மக்களுக்கும் அந்த நாலு ஊர் மக்களுக்கும் இந்த செங்கடலுக்கும் என்ன செஞ்சா, இந்த பூமியை அந்த அந்த ஊரை அந்த கடல் கொள்ளையர்களை எல்லாம் தடுத்தானா, சைஃப் அலிகானுக்கு போட்டியா இருந்தானாங்கிறது தான் கதை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் தாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரம்மாண்டமா படத்தை எடுத்திருக்காங்க ஓகே, ஆனா வந்து திரைக்கதையில உண்மையாலுமே கோட்டை விட்டாங்க. அதாவது ஒரு ஒரு பர்ஃபார்மரு, ஜூனியர் என்டிஆர் மாதிரி ஒரு பர்ஃபார்மரை வச்சுட்டு அவ்வளவு அழகா ஆக்ட் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு, ஃபைட் பண்றாரு. இவரை வச்சு கரெக்டா ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா கொண்டு போயிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேல உண்மையால சுவாரஸ்யமான காட்சிகளை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன் பாத்தீங்கன்னா வந்து சுறா படத்துல விஜய் சார் வந்த மாதிரி தேவராலையும் ஜூனியர் என்டிஆர் அண்ணன் வந்து அப்படியே நீந்திட்டு கடல்ல இருந்து நீந்திட்டு வர்றாரு அப்படியே. அது ஸ்டைலா இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு சிஜி வந்து திமிங்கலத்தை பிடிச்சி அடக்கிற மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்பும்படியே லாஜிக்கலா இல்லாம நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா திரைக்கதையில உண்மையால கோட்டை விட்டாங்க. படத்தோட ஒளிப்பதிவு குறைவே சொல்ல முடியாது. படத்துக்கு தேவையான அளவு கரெக்டா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. படத்துக்கு இன்னொரு பக்கபலமா அமைஞ்சிருக்கு என்னன்னா அனிருத் சாரோட இசைதான். அந்த இசை மட்டும் இல்லைன்னா தேவராவா இருக்கும். மற்றதெல்லாம் படம் வந்து கமர்ஷியலா ஜூனியர் என்டிஆர் அண்ணக்காக ஒன் மேன் ஷோக்காக போய் படம் பார்க்கலாம். மற்றபடி ஒரு தெலுங்கு மசாலா என்டர்டைன்மெண்ட் மாதிரி படங்க. மற்றபடி உங்களுக்கு கதை வேணும், திரைக்கதை வேணும்லாம் நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்குலாம் படம் ஒர்த் இல்லை.
மீண்டும் உங்களை அடுத்த பட ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் மற்றும் எடிட்டர் சரவணன்.